என்ன நண்பா? மயில நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? படம் மாஸ் ப்ரோ. ப்ரோ படமே பிடிச்சதான். படமே சூப்பரா. இது 4 டைம் பார்க்குறேன் சார். 2014 வந்து படம் மறுபடியும் நான் பார்க்குறேன். அப்போ சின்ன பையனாக இருந்தால் அப்புறம் பார்க்குறேன். நான் 10 வயசு மறுபடியும் நான் நாளைக்கு வந்து பார்ப்பேன். படம் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லா சினிமாவும் பிடிச்ச விஷயம் தான். நமக்கு எது பிடிக்காத எதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். தலைக்கோசரம்னு எத்தனை டைம் வேணால் போகலாம். ஆல் டைம் ஃபேவரட் மூவி அதுதான். நம்ம இன்னும் எத்தனை டைம் வந்து பார்ப்போம். தலைக்கோசரம்னு என்ன வேணால் பண்ணுவோம், பார்ப்போம். மங்காத்தா ரீ-ரிலீஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் 2011 தேட்டரில் பார்த்தேன். இங்கே அப்போ வந்து ஏஆர்எஸ் வந்து ஃபேமஸ்ஸு, 5 தேட்டரு. அங்கே பார்த்தேன், செம்ம வைப்பாக இருந்தது. அதே வைப்பு அந்த யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கே வேறு லெவலில் பிஜிஎம்மு. அது எப்போ கேட்டாலுமே சரி, அது வந்து புதுசாக கேட்குற மாதிரியே இருக்குது. ஒரு இது அந்த யுவன் சங்கர் ராஜா நம்ம இப்போ மிஸ் பண்ணுறோம். ஒரு படத்துக்கு அதாவது 5 படத்துக்கு போட வேண்டிய மியூசிக்கே ஒரே படத்தில் போட்டிருப்பாரு. மங்காத்தா ரீ-ரிலீஸு 2011 பார்த்த மாதிரி அதே வைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு 2011 மங்காத்தா ரிலீஸ் ஆனப்போ சென்னையில் கமலா தேட்டரில் தான் பார்த்தேன். அப்பயே ஒரு வைப்பாக தான் இருந்தது. ஏன்னா அதில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அதாவது அஜித், அர்ஜுனு, பிரேம்ஜி, நகைச்சுவை நடிகர் பிரேம்ஜி எல்லாருமே கூட்டணியில் நடிச்சிருந்த படம் அப்படின்ட்டு சரி படத்தில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்பயே இப்பயும் போய் பார்த்துட்டு தான் வரேன். அப்போ எப்படி கிளாரிட்டியில் இருந்ததோ அதோட கொஞ்சம் கிளாரிட்டியில் 7.1 சரௌண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மங்காத்தா அளவுக்கு இல்லை ப்ரோ. எப்பயுமே தலை தான். சூப்பர் மாசு, சூப்பர் தலைவா. எல்லாம் படம் எல்லாம் பக்காவா இருக்கு. மங்காத்தாவா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எஸ்கே. எஸ்கே பிடிக்கணுன்றீங்க, அப்புறம் மங்காத்தாக்கு போறீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இல்லை, ஜாலியாக வரலான்னு வந்தோம். அவ்வளோதான். சரி, அஜித்தை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். நான் எந்த படமும் பார்த்தது. அஜித்துக்கு முன்ன படம் என்ன படம் பார்த்துக்கிறேன்? குட் பேட் அக்லி. அது மட்டும் பார்த்துக்கிறேன் கடைசியா. அதுக்கு முன்னாடி இருந்த படம் பார்த்தது இல்லையா? அப்புறம் இதானா? மங்காத்தா முன்னாடி பார்த்துருக்கியா? மங்காத்தா படம் முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். டிவியில கூட பார்த்தது இல்லையா? இது இத்தனை வருஷத்துல பார்த்தது இல்லையா? நான் எஸ்கே ஃபேனுன்றேன். எஸ்கே இப்போ வந்து நடிகர், அஜித் அப்பா வந்து நடிகர். நம்மளுக்கு எப்பயுமே எஸ்கே. அதேமாரி நம்ம அஜித் சாரோட லுக்கு, அவர் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் செம்மையாகும். திரிஷாவோட கெமிஸ்ட்ரி வேறு லெவலாக இருக்கும். நிறையா கூஸ்பம் சீன்ஸ் இருக்கும். அஜித்துக்கு எனக்கு வந்து எங்கள் அப்பாவை வந்து கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் அப்புறம் ரிவீல் ஆகும் ட்விஸ்ட்டு. 2 அர்ஜுன் சார் இங்கே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அதுவும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக வந்து நிறையா இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபேன் பாய் சம்பவம் வந்து வெங்கட் பிரபு அப்பயே வந்து சூப்பராக அஜித் சாரை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். பில்லை எப்படி இப்போ ஒரு பிரேக் துருவாக இருந்துச்சு அஜித் சாருக்கு, அதேமாதிரி 50வது படம் அஜித் சாருக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. தேட்டரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து வைப்பாக பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்குது. அஜித் இன்ட்ரோ ஆகட்டும், அர்ஜுன் இன்ட்ரோ ஆகட்டும், எல்லாமே வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இவர் வெங்கட் பிரபுவோட கேமிங் பாயிண்ட்ஸில் அந்த கிரிக்கெட்டோட பெட்டிங், அப்போல்லாம் கிரிக்கெட் பெட்டிங் மேட்ச் இருக்கும் கிரிக்கெட் விளையாடும் போது, அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான் படம் இருக்குது, பெட்டிங் மேட்ச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியும் நம்மளை சிந்திக்க வச்சிருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர் ஒரு சீனுக்கு வரும்போதும் நமக்கு எல்லாமே மாசாக காமிச்சிருக்காங்க. அஜித்தை பிடிச்ச டைலாக்கு பார்த்தீங்கன்னா அந்த மணி 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 அந்த டைலாக் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாட்டு வந்து அந்த கிரிக்கெட் பற்றி ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, திரிஷாவும் அஜித்தும் என்ன பாட்டு? படம் சூப்பராக இருக்கு. படமே பிடிச்சிருக்கு ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. இப்போ தான் ரீலீஸ் இல்லை. படம் சூப்பராக இருக்குங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு, ஃபுல் ட்ரீட்டாக இருந்துச்சுங்க. யுவனோட பிஜிஎம்ஸ், இது பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அஜித் சாருக்கு வந்து கதை வந்து கரெக்டாக அந்த சிவா கூட இருந்தார். அப்படி இல்லாமல் நிறைய டைரக்டர் வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமாக. அவர் வந்து நம்ம லோகிக்கோட இதுமாதிரி நிறையா கூட நெல்சன் கூட இப்பெல்லாம் நடித்தா எனக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் அது மாதிரி அஜித் சார் பார்க்க ஆவலாக இருக்குது. இப்போ வெங்கட் பிரபு கூட இன்னொரு படம் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா கமர்ஷியல் எடுப்பார். இந்த படத்துலேயும் அந்த வெங்கட் பிரபு யுவன் காம்போவே வேறு லெவலு. யுவன் சாங்கிட்ட வந்து வாங்கணும் மியூசிக்கு, அது வந்து வெங்கட் பிரபு நல்லா வாங்குவார்.
யுவன் சங்கர் ராஜா அஜித் காம்போவும் சரி, யுவன் சங்கர் ராஜா சிம்பு காம்போவும் சரி பயங்கரமாக இருக்கும். மங்காத்தா 2 தான் பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து அஜித் சாரும் வில்லன் வந்து நம்ம இவர் போடலாம், தனியுடன் வில்லன் அரவிந்த் சாமியும் அஜித் சார் நடித்தா சூப்பராக இருக்கும். 2 பேர்த்துக்குமே லுக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்த டைமில் சூப்பராக இருந்தது உண்மையாலுமே. வந்து அதனால தான் நம்ம எதிர்பாரா ட்விஸ்ட்டு சரி. பின்லேடா அந்த பாட்டு இன்னமும் இடையில இருக்கிற அந்த சென்டென்ஸு கிரிக்கெட் என்பது பெட்டிங்கா அது இன்னமும் கேட்க கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வந்து அஜித் ஸ்டன் பண்ணிக்கிட்டு போவார். அந்த மணியை வந்து ட்ரெயினில் இருந்து தூக்குவாங்க இல்லைங்களா, அது ஒரு பிடிச்ச சீனு. அடுத்து பிரேம்ஜியை பிரேம்ஜி சாவர சீனு, திரிஷாவோட அப்பாவை நீதான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி தள்ளி விடுவா அப்படி பாருங்க, அந்த சீனு அதெல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வில்லன் வந்து அர்ஜுன்கிட்ட சொல்லுவான், இன்னமும் அஜித் இன்னும் சாவலை அப்படிங்கும் போது குடு அப்படின்ட்டு கேட்பாப்பே அர்ஜுனை கொடுக்கும் போது அப்பதான் தெரியும் அந்த வில்லனா யாராவது இன்னும் விநாயகர் சாவலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பதான் தெரியும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. பார்க்குற மாதிரி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தலை அஜித் பார்த்தாவே எல்லாருமே ஹாப்பியாக எந்திரிச்சு நின்றுறாங்க. ஓவர் சவுண்டு அவ்வளோதான். செம்ம மாசம் இருந்தது, நல்லா இருந்தது. படத்தில் பிடிச்ச விஷயம் ஒரு தலை ஆக்டிங் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் டான்ஸ் ஆடினாங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் வைப் நல்லா இருந்துச்சு. பவர் நல்லா இருக்கும். தலையோட ரீஎன்ட்ரியே ரீரிலீஸே வேற லெவலில் தான் இருக்கும். தலை படம்னா சும்மா சொல்லவா வேணும், வேற லெவலாக இருக்குது. தலை படம்னாலே மாஸ் தான். வேற லெவலாக இருந்தது ப்ரோ. என்ன சென்னையில் பார்க்கலன்னு மிஸ் பண்ணிட்டோம், பட் சேலனில் வந்து வேற லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ. அப்போ பார்த்ததை விட இப்போ பார்க்க நல்லாவே இருக்கு. அதோட இப்போ எமோஷனல் பயங்கரமாக இருக்குது. சீன்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. அதே நம்ம தேட்டரில் எஸ்பிஆர் அவங்க ஸ்பெஷலாக போடுற வீடியோ நம்ம வைப்பாக இருக்குது. எல்லாம் பிடிச்சது தலை வந்து பிடிச்சது நல்லா. ஏன்னா இப்போ விஜய்க்கு முன்னாடியே அவர் நடிச்சிட்டாரு நல்லா கூட, அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வைப்பாக இருக்குது. அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட். படம் வந்து வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி விஜய் ஃபேன் தான். ஆனால் அஜித்னு அந்த மவுஸ் இருக்கும்ல, அதுக்கோசம் தான் அஜித்னு அந்த மவுஸுக்கோசம் தான் நம்ம படத்துக்கு வந்தோமா எல்லாம் தலை ஃபேன்ஸ்லாம் ஆடினாங்களா, நம்ம ஆக்சுவலி விஜய் ஃபேன்ஸ் தான். இருந்தாலும் அஜித்துங்கிற ஒரு மவுஸுக்கு அந்த நம்ம போய் நீட்டாக படம் பார்த்து படத்தில் பிடிச்ச விஷயம்னா அந்த பிஜிஎம் தான் ப்ரோ. பிஜிஎம் கோசம் தான் படத்துக்கு வந்தது. நம்ம ஆக்சுவலி விஜய் ஃபேன் தான். இருந்தாலும் தலைங்கிற ஒரு பேர் இருக்கும், அதுக்கோசம் வந்து பார்த்தோம் ப்ரோ.